வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 24,000 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் அ குட் சைன். நேற்றுக்கு பார்த்தோம் நம்மளுக்கு ஹெவி செல்லிங் இருந்துச்சு. இன்றைக்கி திரும்ப பார்த்தீங்கன்னா 24,000 ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.79% இன்றைக்குமே டவுன் ஆகிருக்கு. முக்கியமாக நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. எஸ்பெஷலி HDFC அண்ட் ICICI மோர் தென் 2.2% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி செக்டர் வந்து மோர் தென் 2% வந்து ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. இன்றைக்கி நம்ம காலையில் வந்து மியூட்டட் ஸ்டார்ட் தான் இருந்துச்சு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அட் த லோவஸ்ட் பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. 23,784 ஓப்பன் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்ஸில். ஸோ இது எப்படி ரேலி ஆகிருக்குன்னா, நம்ம க்ரூட் ப்ரைஸஸ் வந்து காலையிலேருந்தே பார்க்கும்போது இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. க்ரூட் ப்ரைஸஸ் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லாவே ஃபெயில் ஆகிருக்கு. மோர் தென் ஒரு 2.5% ஃபெல் ஆகிருக்கு. ஸோ ருப்பியுமே ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. அதை தாண்டி பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததுனால இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டியில் ஒரு ஹெவி பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து வெர்டிக்கல் ரைஸ் நேற்றுக்கு எவ்வளோ விழுந்துச்சோ கிட்டத்தட்ட அதை வந்து ரீகெயின் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு ரைஸ் இருந்துச்சு இந்தியன் மார்க்கெட்ஸில். ஸோ கடைசியாக நிஃப்டி செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,021 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.83% ஹையர். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 58,150 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.69% ஹையர். ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி இன் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 76,991 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 1.04% ஹையர். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் 13.38 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 4% லோவர். நேற்றுக்கு பார்த்தோம் 8% ஷூட் அப் ஆயிருந்துச்சு. பட் விக்ஸ் வந்து 4% தான் கூல் டவுன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் கூல் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படும் இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இண்டிகோ ஒரு 4.77% ஹையர், ட்ரெண்ட் வந்து ஒரு 3.6% ஹையர். ஸோ ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டாப் கெய்னர்ஸில் வந்துட்டு இருக்கு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மொமெண்டம் வந்து ட்ரெண்டில் தெரியுது, கிளியர் மொமெண்டம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ் ஒரு 3.55% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ ஒரு 2.69%, NTPC ஒரு 2.18%, மாருதி ஒரு 1.8% லோவர். ஸோ இன்றைக்கி ஆட்டோ செக்டர் எல்லாமே சர்ப்ரைசிங்லி இந்த ஃபாலிங் க்ரூட்லேயுமே ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த ஆட்டோ செக்டர் அண்ட் ஐடி செக்டர் ரெக்கவர் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ரேலி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவ் சைடாக பார்க்க போகிறது இன்றைக்கி HDFC, ICICI, இன்ஃபோசிஸ், TCS இது எல்லாமே வந்து 2 to 2.7% இன்றைக்கி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் ரேலி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் இருந்துச்சு. ஸோ ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. மிட் கேப் அண்டர் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,135 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.1% ஹையர். ஸ்மால் கேப் 100 18,879 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.39% ஹையர். மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 25,111 வந்து செட்டில் இருக்குது, 0.09% லோவர். ஸோ ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் காமிச்சிட்டு இருக்கு. வேற மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் எல்லாமே ஒரு ஹெவி பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஐடி அண்ட் பேங்க் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி ஆட்டோ ஒரு 0.42% லோவர், FMCG ஒரு 0.05% ஹையர், நிஃப்டி ஃபார்மா இன்றைக்குமே ஒரு 0.12% ஹையர், ஐடி 2.05% ஹையர், நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 2.17% ஹையர். நிஃப்டி மெட்டல் இன்றைக்குமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு, சில்வர் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 0.4% லோயரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ செக்டரல் இண்டிசஸுமே ஒரு மிக்சட் ட்ரெண்ட் காமிச்சிட்ருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு எப்பப்போலாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ரியாலிட்டி செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது கீழே வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு செக்டர். நெக்ஸ்ட் நம்ம குயிக்காக இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் இன்னுமே ஸ்ட்ரென்தன் ஆகி 101.62 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆக கோல்டு ப்ரைஸ் வந்து விழுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்குமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆக கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு மோர் தென் 1.5% ட்ராப் இருந்துச்சு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் 4,049 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது USD ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகி 94.66 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நல்லாவே கூல் டவுன் ஆகி 75.23 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஸ்டில் ஒரு 0.23% ஹையர் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸுமே 0.08% ஹையர் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம US மார்க்கெட் எப்படி இந்த பாசிட்டிவ் சைன்ஸுக்கு எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றதை பார்க்கணும். இன்னொன்று US மார்க்கெட்ஸில் நிறைய டேட்டாஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ஸ் ரியாக்ட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ணோம்.
ஸோ அதை வச்சு நம்ம நாளைக்கு மார்க்கெட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுக்கு இந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு 3 days தான் இருக்குது. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலிடே இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃப்ரைடேயோட பொசிஷன் எல்லாமே வந்து ஃப்ரைடே பண்ண வேண்டிய ரீபேலன்சிங்காக நாளைக்கே நடக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆடட் வாலட்டிலிட்டி இருக்க போது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 24th June 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.